கஸ்டமர் இருப்பாரு குறைவாக போயிட்டு இருக்கோம். ஒரு 500 1000 மீட்டர் கோவிலுக்கு தான். இங்கே கார் பார்க்கிங்க்கு ஒரு பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. இது மலை சுற்றி ஃபுல்லாக நல்ல வியூ இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது. மலைக்கு மேலே கோயில் இருக்கிறதால கீழே டவுன் பார்க்கறது நல்லா இருக்குது. மேலேயும் வந்து கார் பார்க்கிங் இருக்குது. அது வந்து விசேஷத்துக்கு நல்லா அங்கே விட மாட்டாங்க. இது உள்ளதாக இருக்காரு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. நம்ம திருப்பதியில் போய் சாமி கும்பிட்றதால இங்கே வந்து போகலாம். சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அன்னதானம் வாங்கி காரில் போய் உட்காந்து சாப்பிட்டோம். இந்த இடம் வந்து காலை கழுவிட்டு போய் சாமி பார்க்கறதுக்கு எல்லோரும் போகிறாங்க. எங்கள் காரில் எங்கள் வீட்டுக்காரம்மாவும் பையனும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நல்லா புளியோதரை, லெமன் ரைஸு, ஒரு கேசரி எல்லாம் போட்டாங்க. நல்லா சூப்பராக இருந்தது சாப்பாடு. இந்த இடத்துல வந்து நல்லா கீரை, கோஸு, காலிஃப்ளவர்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் நல்லா பெருசாக ஒரு ஆறு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு துணியும் துவைக்கிறாங்க. அங்கே சைடில் எல்லாம் பார்க்கறதுக்கு கலர் அப்படி இருக்காங்க. அங்கெல்லாம் துணி தான் துவைச்சு தான் இருக்காங்க. எல்லாம் மேகம் மூட்டம் மழை வர மாதிரி இருந்தது. சாமி தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. திருவண்ணாமலைக்கு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வர வழியில் ஒசூர் ஹைவேயில் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு திருப்பி பெங்களூர் கிளம்பிட்டோம். அங்கே வேலை செய்கிற நாங்கள் அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் அங்கே போயாச்சு கிளம்பி. ஃபேமிலியோடு வந்து நல்லா பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லா வித்தியாசமாக காசு சுற்றுறாங்க, பட்டை அடிக்கிறாங்க. எல்லாம் திருப்பதியில் என்ன பண்ணுறாங்களோ அதேமாதிரி இங்கே பண்ணுறாங்க. திருப்பியும் அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம்.
நுழைவாயில் நல்லா